நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல ஒரு பாட்டே இருக்குங்க. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. எங்க ஃபிளாட்ல எல்லாருமே அவங்க வீட்டுல தான் விளையாடுவாங்க. என்கிட்ட வீடியோ கேம்ஸும் இல்லை. செல்போன் விளையாடாம அப்பா செல்போனும் தொடக்கூடாது. சரி, பிளே ஸ்டேஷனுக்கு போறாங்க. பிளே ஸ்டேஷனுக்கு என்கிட்ட பாக்கெட் மணி இல்லை. நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி விளையாடுறது?
தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பக்கலையை நமக்கு நிகழ்த்திய தமிழர் மரபுக்கலை பயிற்சி பள்ளிக்குழுவிற்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். பாட வந்தேன்
விழாவிற்கு வருகிறவர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள். அங்கீகாரப்படி என்றும் அருவமாக வீட்டிருக்கும் என் குருநாதரை அவர் திருவுருவத்தை மனதில் நிறுத்தி அவரை தாழ்வடைந்து வணக்கங்கள். சக ஆசிரியர்களுக்கும் சக குருமார்களுக்கும் இன்றைய சிந்திக்க இருக்கிற தலைப்பு தலைமுறை இடைவெளி. தலைமுறை இடைவெளி பற்றி பேசலாம்னு நானும் பக்கபலமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சக ஆசிரியரும் சக மாணவர்களும் என்னென்னலாம் நோட்ஸ் எடுத்துக்கணுமோ ஃபஸ்ட்டு ஒரு 20% மோகன் பேசுகிறாரு, அடுத்து ஒரு 30% ஆனந்த் பேசுகிறாரு, அடுத்து இருக்கிற ஒரு 50% ஒரு நாடகமாக போட்டு நடத்தி காட்டிட்டே போயிருக்காங்க. தலைமுறை இடைவெளியில் இருக்கிற விஷயத்தை இடைவெளி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எனக்கு செஞ்சே கட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு தலைமுறையில் இருக்க இடைவெளி எதற்கு அன்பு, ஆனந்தம், ஆன்மீகம் இருக்கணும். சக மனிதர்களோடு சக உறவுகளோடு அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக வாழணும். எப்படி ஆனந்தம் வாழ்றது? உடல் ஆரோக்கியமாகவும் மன ஆரோக்கியமாகவும் இருந்தால் அவர்கள் ஆயுள் காலத்தை நீடிக்குமா? அடுத்தபடியாக பாரம்பரிய பொருட்களை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக திரு கவிதை கணேசன் பாண்டிச்சேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இயற்கை நடனம் ஆட சென்னை ஞானோதய மைய குழுவினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த சிறப்பு ஞானோதய குழுவினர் பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உழுதுண்டு வாழ்வாய வாழ்வன் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நீங்கள் சந்திரனுக்கு போனாலும் சூரியனுக்கு போனாலும் திரும்ப விவசாயிக்கு தான் வந்தாலும் அந்த வகையில் பாரம்பரிய நெல் வகைகளை பற்றி உங்களோட சில கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். என் பேர் கவிதை கணேசன், மேனேஜர் குவாலிட்டி விண்டோ தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், கெஸ்ட் லெக்சரர் ஃபார் இந்தியன் கிரெயின் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் ஓய்வு பெற்ற பிறகு 600 வகையான நெல்வகைகளை சேமித்து உலக அளவில் கண்காட்சி வைத்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய திடலிலே 600 வகை பாரம்பரிய நெல் வகைகளை கண்காட்சியாக வைத்திருக்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயருக்கு சந்திரனில் செவ்வாய் கிரகத்திற்கும் நம்முடைய மயில்சாமி அண்ணாவுடைய பரிந்துரையிட்டு என்னுடைய பெயர் நாசாவின் மூலம் அங்கே போடப்பட்டிருக்கிறது என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். இங்கிலாந்து பொறுத்தவரோடு கொரோனா காலத்தில் இடைவெளியில் பேசக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் அளித்தார்கள். உலகில் 10 பேர் பேசினாங்க. அதில் நான் தன்மை வளர்ப்பது எப்படி என்று 10 நிமிடம் பேசினேன் என்பதை தெரிவித்துள்ளேன். நெல் வகைகள் 2,50,000 நெல் வகைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இப்பொழுது பரவி கிடக்கின்ற உலகத்தில் ஒவ்வொரு நெல்லும் ஒரு மருத்துவ குணமுடையது. இந்த நெல் வகைகள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னா நாரை சூழல் இருக்கிற பூமியில சேர்க்காட்டு வச்சிருக்கோம். சீட் பேங்க்
இப்போ பரவாயில்ல இல்லை. ஏன்னா அது கெமிக்கலாக உற்பத்தி பண்ணி அந்த ஹைபிரிட் வெரைட்டி வந்த பிறகு மனித உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி உணவு தர வேண்டும் என்ற காரணத்திற்காக பல்வேறு ஹைபிரிட் ரகங்களை உற்பத்தி செய்ததால அந்த ரகங்கள்லாம் சிறிதாக அழிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நெல்ஜெயராமன் அவர்களும் நம்முடைய அம்மாவார் அவர்களோடு இணைந்து நான் பணியாற்றி அரசாங்கம் தமிழ்நாட்டை சேர்ந்ததற்கு கிரீன் சாம்பியன் அவார்டு கொடுத்ததாக 1 லாக் அவார்டு என்பதை இந்த கண்காட்சியில் இருக்கக்கூடிய ரகங்களில் எந்தெந்த மாதிரியான நெல் ரகம் எந்தெந்த வகையான நோயை தீர்க்கிறது என்பது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சர்க்கரை நோய்க்கு குடவாழை, காட்டியானம், கருப்பு கவனி, உள்ளக்கார், கைவர சம்பா இவையெல்லாம் சர்க்கரை நோய்க்கு. இதயத்துக்கு சிகப்பு கவனி, நரம்புக்கு சண்டிகார், புற்றுநோய்க்கு கூட நமக்கு மருந்து இருக்கு, உணவே மருந்து. காட்டியானம் என்ற ரகம். யோகாவுக்கு கருங்குருவி, மனத்தை ஒருமைப்படுத்துவதற்காக கருங்குருவி. அமைதி, அதுக்கு புழுகு சம்பா என்ற அரிசியை சில பேர் ரொம்ப டென்ஷன் சொல்லுவாங்க. 1வது படிக்கிற குழந்தையோட ஒரு டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த புழுகு சம்பாவை நம்ம உணவாக கொடுத்தால் அந்த அமைதி வந்துவிடும். பக்கவாதத்திற்கு காளான் நமக்கு மிளகு சம்பா, மை சம்பா போன்ற நெல்களை நம்ம அந்த அரிசியில் பயன்படுத்த வேண்டும். ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்ற தோல் வியாதிக்கு மணக்கட்டை, ஜீரக சம்பா, கருங்குருவை, வளைவெளி சம்பா, குறு சம்பா இவற்றையெல்லாம் நம்ம பயன்படுத்தினா இந்த தோல் வியாதியும் லெப்ரசி என்று சொல்லக்கூடியது கூட நம்ம விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். வெண்பூசம் என்று வெள்ளவெளியாக பார்த்தீங்கன்னா கருத்தக்கார் என்ற ரகம் பயன்படுகிறது. முகம் இப்போ ஃபேஷியலுக்கு பெண்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு கிச்சடி சம்பா, சீதாபோகம், கூலி சம்பா, வாரன் சம்பா போன்ற நெல் ரகங்கள் அரிசியை உணவாக பயன்படுத்தலாம். சிறுநீர் ப்ராப்ளம் இப்போ அதிகமாக வந்துடுச்சு. ஐடி ஃபீல்டு வந்து உட்கார்ந்து வேலை செய்தவங்களுக்கு சிறுநீரில் கட்டி இருந்திருக்குது, அந்த கல் அடைத்திருக்குது. அதுக்கு மணிசம்பா என்ற ரகம் மிக சிறப்பாக பயன்படுகிறது. உடல் தேரம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கல்லுண்டை சம்பா, பேரை பாருங்க, கல்லுண்டை சம்பா. கைவர சம்பா, சீதாபோகம், மாலன் சம்பா, இடுப்பை பூ சம்பா, குண்டிமணி சம்பா இவையெல்லாம் சாப்பிட்டா ஒல்லியாக இருக்கிறவங்க ரெடியாக வரலாம். வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வளைக்கட்டி சம்பா. ருசியே தெரியலங்க, எதை சாப்பிட்டாலும் மண்ணு மாதிரி இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு மல்லிகைப்பூ சம்பா, ஈர்ப்பு சம்பா. மாப்பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா, குண்டிமணி சம்பா, குறுஞ்சம்பா. பால் சுரக்கலாங்கிறவங்களுக்கு பால் குடவாடை அப்படின்னே வந்து நண்பர்களுக்கு. உடல் ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு மல்லிகைப்பூ சம்பா, ஜீரக சம்பா, கோடை சம்பா இவற்றெல்லாம் சேர்ந்துக்கலாம். ஜாயின் பெயின் நிறைய இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம பாலிஷ் பண்ணி நல்ல வகையெல்லாம் அந்த செவப்பாக இருக்கிற கியூட்டிகள் அரிசி மரங்கள்லாம் பாலிஷ் பண்ணி மாட்டி கொடுத்துட்றோம். நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால பெண்கள், ஆண்கள் ஒபிசிட்டி என்ற உடல் பருமன்றது 40 வயசுக்கு மேலே படியேற முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால ஜாயின் பெயின் நம்ம பண்ணலாம். அதனால் அவங்கள கருப்பு கவனி, கருங்குருவை அப்படின்ற அரிசி உபயோகப்படும். அடுத்து சித்தருக்க பாதரசம் சில பேருக்கு அமிலம் அதனால் பாதிப்பு ஏற்படுத்துன்னா கருந்தக்கார என்ற ரகத்தை நம்ம பயன்படுத்தலாம். கருங்குருவை என்ற ரகத்தை பயன்படுத்தலாம். குடல் சம்பந்தமானவர்களுக்கு குடவாடை பயன்படுத்தலாம். யானைக்கால் நோய்க்கு கருங்குருவை பயன்படுத்த வேண்டும். விஷம் சாப்பிட்டவங்களுக்கு கருங்குருவை பயன்படுத்தலாம். பித்தம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு குருசம்பா, அன்னமழகி, மைசம்பா போன்றவற்றை பயன்படுத்தலாம். பசியே இல்லை அவங்களுக்கு மிளகு சம்பா, புழுகு சம்பா, குண்டு சம்பா அப்படின்னு சொல்லலாம். என்ன சோம்பலாக இருப்பான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வாரன்னு சொல்லுவான். அதை சாப்பிட்டாலும் அவன் வந்து நல்லா சுறுசுறுப்பாக அடையலாம். ரத்த அழுத்தத்துக்கு காய்கறி, வெண்டைக்காய், இருதய பலவீனத்துக்கு வாழை பிஞ்சி, கேன்சருக்கு வெள்ளை பூசணி, கிட்னிக்கு கத்தரி, நரம்புக்கு கொத்தவரை எலுமிச்சை, தூக்கத்துக்கு புடலை, கர்ப்பப்பை நோய்க்கு மஞ்சள் பூசணி, கொழுப்புக்கு கோவை, சொரியாசிஸுக்கு கோவை இலை, சுவாச கோளாறுக்கு முருங்கை இலை, ஆண்மை தன்மைக்கு முருங்கைப்பூ, அல்சருக்கு பீர்க்கங்காய், தைராய்டுக்கு எலுமிச்சை தோல், மூட்டு வலிக்கு முற்றின கொப்பரை. பொதுவாக நம்ம அந்த காலத்தில் சிறுதானியங்கள் தான் பயன்படுத்தணும். அந்த சிறுதானியங்கள் பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, பனிவரகு இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். இப்போல்லாம் விசேஷங்கள் மட்டும்தான் அரிசி பயன்படுத்தினாங்க. இப்போ அது மாறி போச்சு. நல்லா பாலிஷ் பண்ணுறோம், வெறும் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்றோம். அதனால் குடும்பமான வரைக்கும் மக்கள், குழந்தைகளுக்கு அந்த வேலை இருக்கிற கீழ்களோட பாலிஷ் பிடிக்காத அரிசியை பழக்கப்படுது. நம்மளே அதை சாப்பிட்ற சிரமமாக இருக்கும்போது மாவாக்கி அவற்றை நீங்கள் பயன்படுத்தினால் வருங்கால தலைமுறை உணவே மருந்து என்ற சூழ்நிலையில் அவங்க அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து கெட்டு வச்சுருவாங்க. பாக்கி எத்தனை பாக்கு கெட்டு வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் மாத்திரை கெட்டு இருக்கு. காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு
சாப்பாடு. இதைத்தான் நம்மாழ்வார் நெஞ்சிராமன் போன்றவர்களெல்லாம் மீண்டும் இயற்கைக்கு வர வேண்டும் என்று கூறி இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தார்கள். அவற்றை நாம் மீண்டும் புதுமையாக கொண்டவர்களை ஒரே நாளில் மாற்ற முடியாது. நம்முடைய மனிதனுடைய சுயநலத்துக்காக பூமியை கற்றுட்டோம், காற்றை கற்றுட்டோம், நீரை கற்றுட்டோம். இவற்றையெல்லாம் நாம் நம்முடைய சுயநலைக்கு பயன்படுத்துகிறோம். அவற்றையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து இயற்கைக்கு மாறினால் இயற்கை நமக்கு உதவி செய்வதற்காக எங்களுக்கான பூகம்பம், தீக்குச்சி எரிவதற்காக இதெல்லாம் காரணம் என்னன்னா மனிதனுடைய ஆசைகளை அடைத்துக் கொண்டு மீண்டும் நாம் இயற்கைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பு நன்றிய உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை நன்றி திரு கவிதை கணேசன்.